Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? உண்மையா ஏசப்பா என்ன நேசிக்கிறாரா? ஏன்னா என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே தலைகீழா இருக்குது. என் நண்பர்கள் என்னை விட்டு போறாங்க, சும்மா போல அநேக குறைகளை சொல்லி குற்றப்படுத்திட்டு கடந்து போறாங்க. வீட்டில் தகப்பனிடத்துலையும் தாயிடத்துலையும் அன்பு கிடைக்கல. எங்க போனாலும் நான் வெறுக்கப்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, வேதனை, துன்பம். ஏண்டா நம்ம வாழறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி என்னிடத்துல இருந்துச்சு. அப்போ ரொம்ப துக்கமா, உண்மையா ஏசப்பா நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டு போறேன். எல்லாமே தலைகீழா இருக்குது, நான் நினைச்சதா எதுவும் நடக்க மாட்டேன், ஏன்பா நீங்க என்ன வெறுத்துட்டீங்களா அப்படின்னும் போது, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆட்டோல ஒரு வசனம் எப்படியா இருந்துச்சு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்கலாமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தை உண்மையாய் என்னை தேற்றினது. அப்படியே அந்த இடத்துல இருந்து நின்று அப்படியே அட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இவ்வளவா என் மேல நேசிக்கிறீங்களா? நிறைய ஆட்டோல நிறைய வசனங்கள் போகுது, ஆனால் அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இந்த வசனம் உண்மையா என்னிடத்துல பேசின அனுபவத்தை நான் உணர்ந்தேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட இப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஆண்டவர் என் கூட இல்லை, எனக்கு துணையா இருக்க மாட்டேன்றார், அநேக காரியங்கள் திசை மாறி போகிறது, அநேக விஷயங்கள் கைமீறி போகிறது, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னோடு பேசின தேவன் அதே வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, திகைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படின்னா உங்களை கரம் பிடிச்சு நடத்துகிறவராகவும் உங்களுக்கு முன் செல்லுகிறவராகவும் உங்களை வழி நடத்துகிறவமா இருக்கிறார் என்று சொல்றார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God is with you. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் நம் சார்பில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சார்பில், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. எந்த சூழ்நிலையிலும் விலகாத தேவன். எந்த விதமான நெருக்கங்களில் நம்ம போனாலும், எவ்வளவு அவமானமான சூழ்நிலைகள் நம்ம கடந்து போனாலும், நம்மை அனுசரிச்சு நம்மை அரவணைத்து கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்மளை நடத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனிமையா இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். You are not alone, he is with you. That's what says, fear not. அதனால்தான் ஆண்டவர் சொல்றது, பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படியா, to help you, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். He is with you. To help you, he is with you. For what he is with me? To help me out. எதுக்காக என் கூட இருக்கிறாரு? என்னை உதவி செய்வதற்காக, எனக்கு உதவி செய்வதற்காக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்தாலும், நான் தத்தளித்து கொண்டு இருந்தாலும், எல்லா விடத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்க போகிறார். He is with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தை அநேகரை தேற்றி இருக்குது. தீர்க்க தரிசனமான வார்த்தை அநேகரை ஆண்டவரை விடுதலையாக்கி நேர்த்தியா நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இடையில நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க.
கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.